ஆதவ் வந்து முட்டாளு, அவன் பேசின பேச்சு வந்து ரொம்ப கேவலமானது. அவன் ஒருத்தன் போதும் விஜய் அழிக்கிறதுக்கு. அவன் இருந்த இடம்லாம் வந்து அழிச்சிட்டு தான் வந்திருக்கான். குடும்பத்தையும் அழிச்சான், திமுகவையும் அழிச்சான், விசிகாவையும் அழிச்சான், தாவேகாவையும் அழிக்கிறான். அவனுடைய கேரக்டரே அந்த கேரக்டர்னு நம்ம சொல்லலை, அவங்க மச்சான் சார்லஸே சொல்றான். ஒரு தனியார் தொலைக்காட்சியில கொடுத்த அந்த நேர்காணல்ல சொல்லியிருக்காரு. நேர்காணல்ல சொல்றான். சரி, ரைட்டா. ஆதவ் வந்து யாராவது ஒருத்தர் ஜெயலலிதாவை மேடையில் வச்சுக்கிட்டு ஜெயலலிதா வந்து போன தேர்தலில் வந்து திமுகவுக்கு தான் ஓட்டு போட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்களா? ஜெயலலிதா முதலமைச்சர் வேட்பாளர், திமுகவுக்கு எதிராக நிற்கிற முதலமைச்சர் வேட்பாளர். அந்த முதலமைச்சர் வேட்பாளரை மேடையில் உட்கார வச்சுட்டு போன தேர்தலில் அவங்க திமுகவுக்கு தான் ஓட்டு போட்டாங்கன்னு எவனா சொல்லுவானா? அது அந்த முதலமைச்சர் வேட்பாளர் ஜெயலலிதாவே கேட்டுக்கிட்டு இருக்குமா? அவன் என்ன அடுத்தது ஏடிஎம்கே மேடையில தம்பிதுரை இப்படி பேசினார்னா என்ன அவர்? தம்பிதுரை அடுத்த நிமிஷமே கட்சியிலிருந்து வெளியேற்றப்படுவார். ஆனா இங்க வாடா போடான்ற அளவுக்கு தகராறு 2 பேருக்கு இடையில நடந்து நம்ம நக்கீரன்ல அதை வெளிப்படுத்தினோம். ஊடகங்கள் எல்லாத்துலேயுமே அது வெளியில வந்துச்சு. ஸோ இது இங்க வந்து இலக்கணமே இல்லாம இருக்கக்கூடிய ஒரு ஆள் ஆதவ். இலக்கணமே அவனுக்கு கிடையாது, ரைட்டா? எந்த ஆளுமே பேசல. அவன் சார்லஸ் கரெக்டா பேசுறான். வந்து அவன் பேசினது வந்து தாவேக்காவுக்கு அட்வான்டேஜை விட டிஸ்அட்வான்டேஜ் தான் அதிகம் அந்த பேச்சுல. சார்லஸ் கரெக்டா பாயிண்ட் அவுட் பண்றான். அது வந்து தாவேக்காவுக்கு அட்வான்டேஜ் கிடையாது, டிஸ்அட்வான்டேஜ் பேச்சு. ஆதவ் அர்ஜுனாவுடைய பேச்சு வந்து தாவேக்காவுக்கு அட்வான்டேஜ் இல்லை, டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்றது சார்லஸ் வந்து சொல்றான்.